இந்த நேட்டோ ராணுவ கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமிய நாடுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அது டர்க்கி மாத்திரம்தான் இருக்கிறது. இந்த சூழலில் தான் அரபு இஸ்லாமிய நாடுகள் நேட்டோவுக்கு நிகரான ஒரு இராணுவ கூட்டமைப்பை உருவாக்குவது, அதுதான் நமக்கு பாதுகாப்பு என்கிற ஒரு ஆலோசனையை ஈஜிப்ட் முன் வச்சிருக்கிறாங்க. நேட்டோ நாடுகளில் யாருக்காவது அடித்தா எப்படி எல்லா நாடும் ஒன்று தேடி வருமோ, அது மாதிரி இனிமேல் இந்த அரபு நாடுகளில் எவனுக்கு யாராவது அடித்தாலும் நம்ம அத்தனை பேரும் ஒன்றிணைந்து அந்த சம்பந்தப்பட்ட நாட்டோடு சண்டைக்கு போகணும், அது மாதிரி ஒரு இராணுவ கூட்டமைப்பை நாம் அமைப்போம் என்கிற ஒரு முன்மொழிவு முன்வைக்கப்பட்டிருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த முன்மொழிவு சாத்தியப்படுமா இல்லையா. முதல்ல நாளைக்கு இந்த முன்மொழிவை மற்ற நாடுகள் ஏற்றுக்கொள்ளுமா இல்லையா என்கிற கேள்விகள் எல்லாம் இருக்கிறது. நாளைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய அரபு இஸ்லாமிய உச்சி மாநாட்டினுடைய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ளும் விதமாக ரஸ்மின் நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய நம்முடைய 2 சேனல்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சகோதரர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்து கொள்ளுங்கள். உண்மை செய்தியை உடனுக்குடன் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு அது வாய்ப்பாக இருக்கிறார். அதே நேரம் நம்முடைய ரஸ்மின் MISC என்கிற வாட்ஸ்அப் சேனல், டெலிகிராம் சேனல் ஆகியவற்றிலும் இனியாதவர்கள் இணைந்து கொள்ளுகிற சந்தர்ப்பத்தில் மேலதிகமான செய்திகளையும் அந்த சேனல்கள் ஊடாகவும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்கிற தகவல்களோடு இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு சொன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டதிலிருந்து கடந்த 709 நாட்களுக்குள்ளாக எத்தனை பேர் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற ஒரு அறிக்கை இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த அறிக்கையை பொறுத்தவரையில் 20,000 இஸ்ரேலிய சோல்ஜர்ஸ் இந்த யுத்தத்தில் காயம் அடைந்திருக்கிறார்கள் என்று அந்த அறிக்கை சொல்கிறது. முதல்ல இந்த அறிக்கை பச்சை பொய்ங்கிறத தாண்டி அவர்களுக்கு அவர்களே முரணாக வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னு கேட்டால், இந்த யுத்தம் ஆரம்பிச்சதுல இருந்தே உங்களை எத்தனை பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க, எத்தனை பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்கன்னா கேட்குறப்போ ஒரு தகவலை சொல்லுவாங்க, அடுத்த நாள் அதை மாற்றி சொல்லுவாங்க. இப்படி அவர்களே புள்ளி விவரங்களில் முன்னுக்கு பின் முரணாக பல தடவைகள் பொய்களையே சொல்லி வந்த நிலையில தான் இன்றைக்கு இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்களில்